என்னமோ பிராக்டிஸ் கிளியது பெரிய ஆஸ்பத்திரியா கட்டி இருக்கிறாங்க. இது என்ன மனுஷ ஆஸ்பத்திரியா மாட்டு ஆஸ்பத்திரியா இப்படி அலறான்? அவஸ்தையில அலறான். நீ கேள்விப்பட்டியா? நீ கூட இங்கதான் பிறந்தப்ப கழுத மாதிரி கத்துன, அதுக்காக உன்னை கழுதைன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கிற. ஆமா, உள்ள வெண்ணிலாரை போட்டுக்கிட்டு 2-3 திரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் தான் உன் நர்ஸ. என்ன பர்சா? உங்க ஊர்ல எப்படி இருப்பா நர்ஸ்? இங்க டிரெஸ் வெள்ளை, அங்க ஆளே வெள்ளை. வெள்ளையா இருந்தா என்னயா? வேலை சுத்தமா இருக்கணும், தெரியுமா? மதுரை முன்னாடிக்கு சீரியஸா வர்த்தகரி தின்னானா? மூதேவி கறி கறி நானா அலைஞ்சா. இந்த அம்மாவாசை என்னைக்கு எவன் வாங்கி கொடுத்தான்? நீ போய் பையனை பாரு, நான் முன்னாடி பார்த்து வரேன். பையன் பையனா பாப்பாவா? என்ன பண்றது? காதை கொடுத்து திருப்பி கொடுத்துறேன்டா. உட்கார். ஹலோ மை சன் மகேஷ். என்னடா கோலம் இது? மாலைனா இப்பதான் லண்டன்ல இருந்து கபால் வந்து குளிச்சிங்கண்ணா. மோசம் நினைச்சேன், உன் பாஷா அதை விட மோசமா இருக்குது. ஆமா, இந்தியாவில இப்ப டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது மாதிரி லுங்கி கட்டினாதான் காத்தோட்டமாக்கிது. அத்தான் உறவு முறைய மாத்திரும் போல இருக்குது. என்னன்ற நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ யார்? லண்டன் பிச்சுவோட சன். நதிக்கரையில பிறந்த நீ பூம் நதிக்கரையில பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் செல்வநாதன். எங்கவன்? அவனை பிடிச்சி என்கொயர் பண்ற. டாக்டர் செல்வநாதா, செல்வநாதா மாப்பிள்ளை பாத்தியா? பையன் ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான். எந்த பேச்சு? லண்டன்ல இருக்கும்போது ஜாதி ஜாதி அப்படின்பா, இப்ப நைனா இது நைனா அப்படிங்கிறான். சுத்தமா அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கிற. அறிவு கேட்டவனே, அவன் இந்த ஊர் கலாச்சாரப்படி நடக்கிறான். நீ இருக்கிற ஊர்ல வேட்டி துணிமணிலாம் அவுத்து விட்டுக்கிட்டு தெரியலாம். இங்க அப்படி முடியுமா? வெட்டிடுவாங்க சென்சார்ல. அதுக்காக ஒரு டாக்டர் ரவுடி மாதிரியா இருக்கிறது. ரவுடி மாதிரி சொல்றாங்க. ஐயோ மாமா வராரு, உட்காரா. பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாரு டாக்டர்? தொழிலுக்கே ஒரு பெருமை. வாங்க மாமா வாங்க. உங்க அப்பா இருக்கானே அந்த மடைய உங்களை ரவுடின்னு சொல்றான். சொன்னா சொல்லட்டு மாமா. நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெட்ராஸ் வெயில் பட்டு பட்டு இப்படி கருத்து போயிட்டேன். அதனாலதான் அப்படி சொல்றேன். வாச வந்தா இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான். நீங்க தொழில கவனிங்க. பேஷண்ட் அங்க திரும்பியா நெஞ்ச விரிச்சு காட்டு. விட்டு மடையா இந்த வரேன்டா. உன் பையன் நல்லாத்தான் இருக்கான், நல்லாத்தான் பேசுறான். ஒரு டாக்டர் இதை விட எப்படி இருக்க முடியும்டா? மெட்ராஸுக்கு ஓகேப்பா, மான்செஸ்டருக்கு வந்தாங்க மானம் போயிடுமே. பாரு, நீ வந்ததுல இருந்து வாழு 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 கத்திக்கிட்டு இருக்க. பையன் பேர்ல பாயாத, பிரஷர் வந்துடும். அப்புறம் உன் பையன் கிட்டே பார்க்க வேண்டிய நிலைமை வந்து சொல்லிட்டேன். அப்படின்னா இப்பவே ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹோட்டலுக்கு போறதுக்கு முந்தே பையனை கடைசி முறையா பார்த்துட்டு போவா. ஐயோ 2 பேரும் சேர்ந்து வராங்களே. ஏண்டா கண்ணா, சிம்பிளா இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்மோட கௌரவத்தை விட்டு கொடுத்துறத 4 பணக்கார பேஷன்ஸ் வர இடம் ஒரு டாக்டர்ங்கிற கெட்டப்போட இருக்க வேண்டாம். ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். 1 மணி நேரமா ஒரு நோயாளியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு வேற பேஷன்ஸே கிடையாதா? நீ ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஈயாவது எறும்பாவது. மாப்பிள, உங்க அப்பா திட்டுறாரு, எனக்கு கோச்சுக்காதீங்க. சின்ன வயசுல என்ன கூட தான் அப்படி திட்டுவான். நோயாளிகளை நல்லா கவனிங்க. சரி சரி, சாயந்தரம் டியூட்டியை முடிச்சிட்டு ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துட்டு போ. மாப்பிள, சாயங்காலம் வந்துருங்க. என்னடா அச்சாவது கிச்சாவது? வா இவட இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா. ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கியும் மாட்ட மாட்டேங்குத. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இடிச்சுவாங்க வர்றான். அவங்கிட்ட போய் உன் கைவரிசையை காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் பொட்டி அடிச்சுன்னு வா. அந்த பொட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்மிக்கிட்டே வராரு. ஏய், விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்தபாசமே கூடாது. போய் பொட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு வா. போ 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 போ. டாக்ஸி
ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார் நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காஸ்மாலம் வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஆன்சர். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கட்ட சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிற கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன். நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? திருநாச்சவன் கேச திசை திருப்புறான். நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவை எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது பிணமாத்தான். நான் நம்ப மாட்டேன். திருநாச்சவன் நாக்கம்ல தலையா? ஸ்ரீனிவாசவன் கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் விச்சுன்னு பேரு. மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதத்துடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றியா? நம்ப மாட்டேன் சார். நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது? கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டிக்கினீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VO2E. VO2E. திருநாச்சவன், வெள்ளம்படுக்க ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேறா? திருநாச்சவன், நோட் தி பாயிண்ட். எழுதியா? பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன முறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீனிவாசவன், லாக்கப்ப காட்டு. நம்ம லண்டன் வச்சு இல்ல, அவர் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். என்ன? லண்டன் வச்சு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? அப்புறம் என்ன ஆச்சு? அத கேட்கறதுக்குள்ள தான் அந்த மனுஷன் போன வச்சுட்டாரு. ஏன் அவரை வைக்க விட்ட? இது பாருங்க, இதெல்லாம் நீங்களே போய் ஸ்டேஷன்ல கேட்டு வாங்க. இந்த இரு வர. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஐயா, நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் இருக்க வேண்டியவன். என்னது? ஒண்ணுல சார், அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன். வாங்க, நம்ம போய் மாமாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப நான் ஜாமீன் எடுக்க போனேன், என்ன பிடிச்சு உள்ள வச்சுட்டா என்ன பண்றது? அங்க போகாம இருக்க ஏதாவது போய் சொல்ல என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க நம்ம போவோம். இங்க பாருமா, உங்க அப்பா எங்க அப்பா பெயில்ல கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு ஒண்ணு கூடுமா? இது ஹாஸ்பிட்டல் என்ன விளையாடுறீங்களா? இங்கவே என்ன கேட்க போறா? மறுபடியும் தும்முறான். கான்ஸ்டபிள், தும்மற நோட் பண்ணியா? தும்மற போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன், நீ செய்யலாம். எஸ் சார். கான்ஸ்டபிள், நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது, ஒரு டம்ளர் தண்ணி குடியா. தண்ணி குடுக்கலாம், ஆனா கிளாஸ் உள்ள வராது. நான் வெளியே வரலாமே? ஆமா, அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். தலைவலி மாத்திரை. தலைவலி மாத்திரை என்ன நம்ப சொல்ற? உள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான். தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாசிலையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? கான்ஸ்டபிள், நோட்டீஸ் நோட்டீஸ்
அதுக்கு இல்ல அவர் சொல்றது அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ணுவேன். செல்வநாதா, செல்வநாதா பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு. இதுதான் ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள், இவங்க கையால குளிக்கிறாங்க. ஏதோ கனெக்ஷன் இருக்கும் நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். இருக்கீங்க. இருக்க நான் தான். நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார். அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நோ நோ, ஒரு கொலை குற்றவாளிய பெயில்ல விட முடியும். சார் மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள் கண்ணாடி கொண்டாம. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வநாதா, என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாத. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்புலயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அது இல்லப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மை ஆயிடும். ஆமா, என் மகன் வரல. விச்சு, மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா சொன்ன? அவன் ஒரு கடமை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்மிக்கிட்டே இரு. தொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள போ, நான் வரேன்.